OPS மகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியும் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்வதற்காக வரும் 12ஆம் தேதி ராகுல் காந்தியும் தேனி வர உள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தமிழரசி, தொடர்ந்து 2 நாட்கள் 12, 13 ஆகிய 2 நாட்களில் காங்கிரஸ் தலைவரும் பிரதமர் நரேந்திர மோடியும் அடுத்தடுத்த நாட்களில் வர இருக்கிறார்கள். இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, அது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? விஷ்ணு, அதாவது மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது தமிழகத்தில் பரப்புரை கடுமையாக நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திமுக தலைவர் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் வருகின்ற 13ஆம் தேதி தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார், அதாவது தமிழக துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் மகனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. அதாவது ஆண்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கரிசல்பட்டி விளக்கு பகுதியில் இந்த பூமி பூஜையானது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வரக்கூடிய 13ஆம் தேதி தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரை ஆதரித்து, ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே, அதாவது இதற்கு முன்பாக மார்ச் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வண்டலூர் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அதில் அனைத்து கட்சி, அதாவது தற்போது கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றப்பட்டு அந்த பிரமாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய 13ஆம் தேதி அவர் தமிழகம் வர இருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தார். அவர் தூத்துக்குடி, சிவகங்கை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த சூழலில் வரக்கூடிய 8ஆம் தேதி பிரதமர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சூழலில் தற்போது 13ஆம் தேதி வருவது என்பது உறுதியாகி இருக்கிறது. அவர் 13ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அவர் அதற்கு முன்னதாக 12ஆம் தேதி கேரளாவில் பரப்புரை மேற்கொள்கிறார். அந்த பரப்புரையை முடித்துக் கொண்டு 13ஆம் தேதி அவர் தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுவதன் காரணமாக அந்த பகுதியில் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழகம் வருகிறார். இதே போலவே ராகுல் காந்தி வரக்கூடிய 12ஆம் தேதி வருகிறார் என்ற தகவலும் தற்போது அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி 10ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 12ஆம் தேதி வருகிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. அவர் தேனியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர், காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய EVKS இளங்கோவனை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் தேனி மக்களவை தொகுதியிலிருந்து திருச்சியிலும் கூட பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். அதாவது திருச்சியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரை ஆதரிச்சும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடக்கிறது. எனவே அதற்கு பிறகாக தமிழகத்தில் தேசிய தலைவர்களுடைய பிரச்சாரம் என்பது அதிகரிக்கும். அந்த வகையில் ராகுல் காந்தி 12ஆம் தேதியும் மோடி 13ஆம் தேதியும் வர இருக்கின்றனர். ஏற்கனவே, அதாவது ராகுல் காந்தி மார்ச் 13ஆம் தேதி தமிழகம் வந்திருந்தார். அப்போது சென்னையில் நடந்த கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அவர் பேசியது என்பது தமிழகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதைத் தொடர்ந்து நாகர்கோயிலில் அவரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தார். அந்த சூழலில் தற்போது ராகுல் காந்தியும் 12ஆம் தேதி தமிழகம் வருவது என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி 12ஆம் தேதி வருகையை தொடர்ந்து அதன் பிறகு சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஷ்ணு, தமிழரசி, பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தான் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி திமுக ஏற்கனவே முன்மொழிஞ்சிருக்காங்க. அதற்கு மாற்று கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழகத்தை நோக்கி 2 தலைவர்களும் படையெடுக்க காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக தேனியில EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தியும், ரவீந்திரநாத் குமாருக்கு ஆதரவாக பிரதமர் மோடியும் ஒரே நாளில் அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள குறிப்பா தேனியை குறிவைப்பதற்கு காரணம் என்ன? குறிப்பா 2 பிரதமர் வேட்பாளர்களும் தமிழகத்தை குறிவைப்பதற்கான காரணம் என்ன தமிழரசி? விஷ்ணு, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் சரி, பாஜகவை பொறுத்த மட்டிலும் சரி, அதாவது
பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனோ அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்தவரை திருச்சியில் பிரச்சார கூட்டத்தை நடத்த வேண்டும் என திருநாவுக்கரசர் பெரும் முயற்சி மேற்கொண்டிருந்தார். அதே போல தேனியில் நடத்த வேண்டும் என EVKS தரப்பிலிருந்து டெல்லி தலைமைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதே போல செல்லகுமார் உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் டெல்லி தலைமைக்கு தங்களது கோரிக்கையை வைத்திருந்தனர். இந்த சூழலில் தற்போது தேனிக்கு வருவது அவர் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல பாஜகவை பொறுத்தவரை அவர் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்த அமித்ஷா தூத்துக்குடி, சிவகங்கை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தனது மகன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக கோரிக்கையும் வைக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் தற்போது தேனி வருவது என்பது உறுதியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மீண்டும், அதாவது இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த சூழலில் அவர்கள் மற்ற பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. விஷ்ணு, நன்றி தமிழரசி, உங்களுடைய தகவல்களுக்கு. OPS அவர்களுடைய மகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேனி வருகிறார். அதற்கு முன்பாக EVKS இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்வதற்காக 12ஆம் தேதி காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் தேனி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்கள் என்ன, தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் தமிழரசி வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை நாம் கேட்டோம்.